ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரில் லிங்க்டின் ஓப்பன் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து சைன்இன் பண்ண போகிறோம். ஓகே, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் எல்லா விதமான ஒரு வெப் ப்ரௌசர் ஆட்டோமேஷனுக்கும் இந்த சாம்பிள் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கோடிங் போகலாம் வாங்க. சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு செலினியம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரம் செலினியம் வெப் டிரைவரை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். டைமு ஓஎஸ் மீது உள்ள இந்த 3 இதுவும் வேணும் நமக்கு. ஓகே, அதுக்கப்புறம் டிரைவர். இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே உள்ள ப்ரோக்ராமிங்லேயே நம்ம வந்து வீடியோவிலே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டிரைவர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதில் ஃபயர்ஃபாக்ஸ்க்குரியதை கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். டிரைவர் டாட் கெட் கொடுத்து லிங்க்டினோட யூஆர்எல் கொடுக்குறோம், மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஓகே, இதான் டு பிகின் வித். நம்ம இந்த சாம்பிள் இந்த கோட்லேருந்து நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இது டிரைவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்து வேரியபிள். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா, இதுதான் இனிஷியலைஸ். இது பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபயர்ஃபாக்ஸ்க்குரிய அந்த லொக்கேஷன் இருக்குது. நான் என்னுடைய லோக்கல் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப்பில் எங்கே ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பார்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன யூஆர்எல் வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல லிங்க்டின் பதிலாக நீங்கள் எந்த யூஆர்எல்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்பிள் கோடை வச்சு நான் ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சு திருப்பி நம்ம இதிலே நம்ம ஃபர்தராக பில்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, யூசர் நேமு பாஸ்வேர்டு 3 கொடுப்போம். சைன்இன். ஸோ 3 ஆக்ஷன் இருக்குது இதுக்கப்புறம். ஓகே, இது டன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த கோடு இது வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. புதுசாக ஒரு செஷன் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் செஷனை ஓகே ஓப்பன் பண்ணுது. லிங்க்டின் யூஆர்எல் போடுது. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணுது. இது வரை பார்த்துட்டோமா? இதுக்கப்புறம் ஃபர்தராக உள்ளது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன வேணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு கீழே இருந்து 3வது ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ கீழே வரும். அதில் நீங்கள் இந்த பட்டன் இன்ஸ்பெக்ட் பிக் அண்ட் எலமெண்ட்டுன்னு இருக்கா ஃப்ரம் த பேஜ். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர்லாம் மாறும். இங்கே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைன்இன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க என்னது அப்படின்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஹைலைட் ஆகும். கிளாஸ் வச்சு நம்ம லாகின் பண்ணலாம், ஹெச்ரஃப் வச்சு லாகின் பண்ணலாம். ஹெச்ரஃப்ல இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு யூஆர்எல் பேஸ்டு. இது கம்ப்ளீட்டாக ஹெச்டிடிபிஎஸ்னு ஒரு யூஆர்எல் பேஸ்டு இருக்குது கம்ப்ளீட். அதுக்கப்புறம் சைன்இன் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன வருது பாருங்கள், இமெயில்னு வருதா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுன்னு வருதா, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இமெயில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்புட் ஐடியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஹைலைட் பண்ணுறேன். இன்புட் ஐடி வந்து யூசர் நேம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஐடி வந்து இதோடது வந்து பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இன்புட் ஐடி அது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் சைன்இன்க்கு நோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கோடுக்கு வாங்க. கோடுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே டன். இது ஏன் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொஞ்சம் மாறும் அதுக்காக. ஓகே, மேக்ஸிமைஸ் அண்டர்ஸ்கோர் விண்டோன்னு கொடுத்துட்டோம்லே நமக்கு மேக்ஸிமைஸ் ஆயிரும். ஸோ டக்குன்னு அடுத்து என்ன பண்ணணும், சைன்இன் அப்படின்னு ஒரு வேரியபிள் சும்மா நீங்கள்லாம் எந்த வேரியபிள்னாலும் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு டிரைவர் டாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்ட் எலமெண்ட். ஃபைண்டில் நிறையா இருக்குது. ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட்டில் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேல்யூ இருக்கிறத வச்சு. ஸோ ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலமெண்ட் பை எக்ஸ் பாத் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். அவனே வந்து ஒரு சாம்பிள் இதுனா கொடுப்பான். ஓகே, கோலன் ஒரு சிங்கிள் கோலன் டபுள் சிங்கிள் கோட்ஸில் ஆரம்பிங்க, //a ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இதோட சின்டாக்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும், இன்டர்நெட்லேயே நீங்கள் பார்க்கலாம். பட் நான் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இங்கேருந்து நோட் பண்ணணும். சிடிஏ சைன்இன்னை கிளிக் பண்ணணுமா, அதுக்குரியது இது சிடிஏ ஹைஃபன் modal underscore primary
btn. ஓகே, இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் தேவையில்லை. எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வாங்க, இதோட முந்தின பேஜ் நம்ம இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கா, இதுதான் நம்ம இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம் கிளாஸில் CTA model _ இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கொடுங்க CTAலேருந்து. ஓகே, டன். இதை கொடுத்தாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு வந்து சின்டாக்ஸ் இருக்குது, அதே மாடல்லே கொடுத்துருங்க. கிளாஸ் இது, அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா CTA கிளாஸோட வேல்யூலேருந்து இதை டபுள் கோட்ஸில் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், சிங்கிள், டன், இட்ஸ் கிளியர் நவ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் டாட் ஸ்லீப் ப்ளஸ்மா ஒரு செகண்ட் கொடுங்க. இது என்ன இல்லை, டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னா டைம் அப்படிங்கிறது ஒரு மெத்தட், அப்படிங்கிறது வந்து செகண்ட்ஸை குறிக்கும். அதில் எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து ஸ்லீப் பண்ணும். ஓகே, ஸோ டைம் அப்படிங்கிறது மெத்தடு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைண்ட் _ எலமெண்ட் பை, இப்போ நம்ம என்ன அடுத்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஐடி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோட்ஸில் நம்ம அங்கேயே பார்த்தோம்ல யூசர் நேம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, யூசர் நேமுக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா .send _ keys. ஓகே, இதில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டபுள் கோட்ஸில் example@gmail.com அப்படின்னு கூட கொடுங்க. டன். இதே இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் கீழே. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் லேக் கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு யூசர் நேமா, அதுக்கப்புறம் என்னது பாஸ்வேர்டு. அதனால் இதெல்லாம் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே தெரியும். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இது யூசர் நேமு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இன்புட் ஐடி. திருப்பி இதை பண்ணிட்டு இங்கே பாஸ்வேர்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதோட இன்புட் ஐடி வந்து பாஸ்வேர்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், யூசர் நேமு பாஸ்வேர்டு, இது வந்து எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துடலாம். இது ஒரு மெத்தடுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரினா வந்து இது வந்து ரொம்ப ப்ரைமரியாக யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பட் இதுலேருந்து டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டைம் டாட் ஸ்லீப் கொடுங்க. டைம் டாட் ஸ்லீப் சும்மா ஒரு 1 செகண்டு. எல்லா கேப்புமே வந்து கரெக்டாக அந்த விண்டோ ஓப்பன், நம்ம கோடு எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இதை நம்ம மேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இது என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேமு பாஸ்வேர்டு இமெயில் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணணுமா, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் _ கிளாஸ் இந்த இருக்கா, இதை நோட் பண்ணிட்டு திருப்பி டிரைவர் டாட் அதே தான் திருப்பி ஃபைண்ட் எலமெண்ட் பை என்ன கொடுக்குறோம் அப்படின்னா CSS செலக்டர் கொடுக்குறோம். இதுதான் கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலாக. இதில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேல்யூ இங்கேருந்து எடுக்கணும். இங்கேருந்து இந்த வேல்யூவை எடுத்து btn இந்த கிளாஸ் எடுத்து இங்கே போடுவீங்க. அதுக்கப்புறம் டாட் கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைன்இன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, அதான் எண்டு. ஓகே, லெட்ஸ் see. இங்கே என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா divலேருந்து ஆரம்பிக்கணும். div டாட் லாகின் ஃபார்ம் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இங்கே சைன்இன்னை கொடுங்க. இங்கே சைன்இன் கொடுத்துட்டு லாகின் மேலே இருக்கு பாருங்கள், அதாவது இந்த லாகினுக்கு மேலே லாகின் _ ஃபார்ம் _ ஆக்ஷன். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு டிவ்வுக்கு முன்னாடி இங்கே போட்டுருங்க. கோடை சேவ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் see இப்போ எப்படி இருக்குன்னு, ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பார்க்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து ஒரு மெத்தடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்டை டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணுறது. ஆனால் வந்து அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். நம்ம ஏன் இந்த import.os எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நேற்றுக்குரிய ப்ரோக்ராமில் கூட நம்ம வந்து இது ட்ரை பண்ணியிருப்போம். os.environ சரியா, environ டாட் என்ன பண்ணணும், கெட் பண்ணணுமா, கெட் பண்ணணும். கெட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் நம்ம என்ன அந்த வேரியபிள் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் அங்கே கொடுத்துருக்கோமோ நம்ம அதே தான் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி அதை என்னுடைய
என்வரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது, பேஸ்ட் பண்ணுங்கள். யூசர் நேமுக்கு ஒன்று வச்சுருக்கேன், அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு ஒன்று வச்சுருக்கேன். சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா லிங்க்டின் அண்டர்ஸ்கோர் யூசர், அதுக்கப்புறம் லிங்க்டின். இது ஆல்ரெடி நான் என்னுடைய விண்டோஸ் மிஷினில் என்வரான்மெண்ட் வேரியபிள் ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணுறேன். PASS சரியா. ஓஎஸில் போய் கெட் பண்ணிக்கிறோம், யூசர் நேமு பாஸ்வேர்டு லாஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணுறோம். ஓகே டன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம், கோடை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்தா புதுசாக ஒரு செஷன் ஓப்பன் பண்ணோம். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் செஷனை ஓப்பன் பண்ணிட்டு லிங்க்டின் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிடுச்சு ஃபயர்ஃபாக்ஸ் செஷனை. லிங்க்டின் ஓப்பன் பண்ணிச்சு, மேக்ஸிமைஸ் பண்ணிச்சு, கிளிக் பண்ணிச்சு. என்னோடய யூசர் நேம், என்னோடய பாஸ்வேர்ட் விண்டோஸோட என்வரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து பிக் பண்ணிச்சு, டேரெக்டாக கொண்டு வந்து லோட் பண்ணிடுச்சு, ஓப்பனாக ஆயிடுச்சு சக்ஸஸாக. ஸோ இதாங்க ரொம்ப ஈஸியாக என்னோடய ப்ரொஃபைலையும் காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைலு. ஸோ ஜஸ்ட் இதை நான் மேனுவலாக கிளிக் பண்ணுறேன், லாஸ்ட்டு கிளிக் அந்த வியூ ப்ரொஃபைல். ஸோ இதான் என்னுடைய ப்ரொஃபைலு. இது ஒரு குயிக் ஆட்டோமேஷனுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு QA டீம் வந்து செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை டெய்லி பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பைத்தான் வச்சு ஈஸியாக வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க URL ஓப்பன் பண்ணும், அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது, அதை வந்து சிஸ்டம் என்வரான்மெண்ட் வேரியபிளாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி இதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம், os.environ.get. நீங்கள் இந்த லிங்க்டின் அண்டர்ஸ்கோர் யூசர் அண்ட் லிங்க்டின் அண்டர்ஸ்கோர் பாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேரியபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள், லாஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா டேரெக்டாக வந்து ஒரு UI ஆட்டோமேஷனை எண்ட் டு எண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். குயிக்காக வந்து ஒன்று சொல்கிறேன். டிரைவர் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே சொல்கிறோம் பாருங்களேன், இது தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது இந்த ஒரு வேரியபிளை. திருப்பி நீங்கள் டிரைவரே நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா அது இனிஷியலைஸ் பண்ணுறது, அசைன் பண்ணுறது. ஸோ அதான் வித்தியாசம், இனிஷியலைஸ்க்கும் அசைனுக்கும் அதான் வித்தியாசம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் தான் இனிஷியலைஸ், செகண்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு திருப்பி நீங்கள் வந்து வேல்யூவை வந்து அசைன் தான் பண்ண முடியும், இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஓகே டன். யூசர் நேமு பாஸ்வேர்டு இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இன்ஸ்பெக்ட்னு கொடுத்துட்டு எந்த எலமெண்ட் நீங்கள் பிக் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோடையுமே நான் GitHubல நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் எரர்னால் எனக்கு பிங் பண்ணுங்கள். ஓகே, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். Introducing My Harvest Farms. Happily rent a mini farm. Choose vegetables to grow for your family. Let our farmers sow and nurture those plants for you using natural farming methods.